வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இன்னைக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லேருந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடவுள் தன்மையை பார்க்கலாமா, அந்த இறைத்தன்மையை உணர முடியுமா அப்படின்றத நம்ம டாக்டர் ஒர்க் ஷாப்போ இல்லை மீட்டிங்கோ போகும்போது அவர்கிட்ட எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷனாக என்னென்னா, இந்த ஆன்ம உலகத்துக்கு போன அப்புறம் நம்மளால் இறைவனை உணர முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. நம்ம டாக்டர் அதுக்கு சொல்கிறத பாருங்களேன். அதுக்கு பதில் சொல்கிறது ஈஸியாக இருந்தால் சொல்லிடலாம், ஆனால் அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனாலுமே அந்த இறைத்தன்மையை முழுசாக உணரக்கூடிய இடம் ஆன்ம உலகம்தான். அதுலேயும் பர்டிகுலராக இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ரொம்ப நல்லாவே உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் என்ன ஒரு பியூட்டினா, ஒரு இளம் ஆன்மா, அதாவது இந்த உலக விஷயத்து மீது இன்னும் அதிக ஆசை பாசத்தோடு இருக்கிற ஒரு புது ஆன்மா, பெருசாக எதை பற்றியும் நாலேஜ் இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி ஆன்மாவை பார்க்கும்போது, ஆமாம், இறைத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, பயங்கர சுப்ரீமான ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த எனர்ஜியை விவரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி மேலோட்டமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுவே நம்ம இந்த அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்போது இறைத்தன்மைன்றது அது ஒன்று இல்லை, நிறைய சக்தியோட கூட்டமைப்பாக தான் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் தான் அங்கே ஆன்ம உலகத்திலேயே ரொம்ப பெரியவங்க. அவங்கள காட்டிலும் மிக பெரிய எனர்ஜி அது. அதுக்கு லிட்டரலாக எல்லாமே தெரியும், தெரியாததுன்னு அதுக்கு எதுவுமே கிடையாது. அது அந்த இறைத்தன்மையோடு சேர்ந்து எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட சக்தி. மேபி ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு சோலாக கூட இருக்கலாம், இல்லைனா வேறு எந்த சக்தியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த அட்வான்ஸ் லெவல்ஸ் போகும்போது இதை எல்லாத்தையும் உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சக்திகள் இங்கே நிறையவே இருக்குது. இதுதான் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸே வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற ஒரு சக்தியாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் நமக்கு கடவுளுன்றத மனுஷனுக்கு புரியணுன்றதுக்காக ரொம்பவே அதை கொச்சப்படுத்திட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ புரியணுமோ அந்த அளவுக்கு அடிமட்ட லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் அந்த மாபெரும் சக்தியை. ஸோ இந்த அட்வான்ஸ் சோல்ஸ் அதை அந்த கடவுள்ன்ற வார்த்தையே பயன்படுத்துறதில்ல. அவங்க அதை த சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரொம்பவே அட்வான்ஸ்டான, லிட்ரலி எல்லாமே தெரிந்த ஒரு ஹையஸ்ட் சோல்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசன்ட், மீனிங் எல்லாமாவும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அப்போ இந்த ஒரு நிலை தான் அந்த இறைத்தன்மை இருக்குது. அவங்க இறைவன்னு சொல்லலை, ஒன்று மட்டும் இல்லை, நிறைய சக்தி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம டாக்டர்கிட்ட ஒரு அட்வான்ஸ்டான ஒரு லெவல் 5ல் இருந்து இப்போ லெவல் 6க்கு போகிற ஒரு ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த பேஷண்ட் அவர்கிட்ட வராங்க. இந்த பிறவியில் அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஆன்ம உலகத்தில் அவங்க பேர் சின்னரா. அந்த ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம டாக்டர். அப்போ கேட்குறாரு, உங்கள் கைட்ஸை பார்க்குறீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸை பார்க்குறீங்களா, அப்படியே உங்கள் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க பின்னாடி இறைத்தன்மையை உங்களால் உணர முடியுதா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், அந்த இறைத்தன்மை இருக்கிறது உண்மை தான், என்னால் அதை நல்லாவே உணர முடியுது. ஸோ நீங்கள் அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் எல்டர்ஸ், அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட இடத்துக்கு, அவங்க பிளேஸ்க்கு உங்களால் போக முடியுமா, அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அவங்களால மாற முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா, அதுக்கு இன்னும் காலம் இருக்குது, அவங்களாம் ரொம்பவே அட்வான்ஸ்டான சோல்ஸ், வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார், டானுக்கெல்லாம் டான். நான் இப்போ தான் வாத்தியாரெல்லாம் ட்ரெயின் பண்ணுறேன், ஆனால் இன்னும் அட்வான்ஸ்டான லெவலுக்கு போகணும், ரொம்ப தூரம் இருக்குது. எப்படி அவங்க இத்தனைக்கும் லெவல் 5 ஆன்மா, அவங்களே இப்போ ஒரு அட்வான்ஸ் சோல் தான், ஆனால் அவங்களே இன்னும் ஒரு அட்வான்ஸான நிலைமைக்கு தான் போகணுமா. ஸோ நான் இன்னும் ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ட்ரைனிங் பீரியட்னா என்ன, இங்கே பூமியில் பிறப்பெடுக்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மக்களோட இருக்கிறது, அவங்களோட பேசுகிறது எனக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா என் எனர்ஜிஸ் அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. என்னோடய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸோ இல்லை என்னோடய எல்டர்ஸோ என்னை மக்கள்கிட்ட போய் ரொம்ப பழக சொல்லுவாங்க. ஏன்னா அப்போனா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை பேச சொல்லுவாங்க.
ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கு இன்னும் அந்த நெருடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டாக்டர் சொல்கிறாரு, இந்த சின்னரா மாதிரி ஒரு லெவல் 5லேருந்து லெவல் 6 ஒரு இந்த மாதிரி அட்வான்ஸ்டான சோல் வந்து அவர்கிட்ட வர்றது ரொம்பவே ஒரு ரேரான இன்சிடெண்ட்டாக. உலகத்துலேயே இந்த மாதிரி ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வந்து இவர் இப்போ ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டில் கொண்டு போயிட்டுருக்காரு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம டாக்டர், சரி உங்களுக்கும் உங்கள் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்க்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்கள் கவுன்சிலில் எத்தனை எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் கேட்குறாரு. எங்கள் கவுன்சிலில் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 12ல் நடுவில் 4 பேர், லெஃப்ட்டில் 4 பேர், ரைட்டில் 4 பேர் அப்படின்னு பிரிச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சென்டரில் இருக்கிற 4 பேர் தான் என்னோட நிறைய பேசுவாங்க. ரைட் சைடில் இருக்கிற அந்த 4 பேர் இந்த ஆன்மா முதல்ல பிறந்திருக்கோம்ல, வேறு ஒரு பரிமாணத்தில் மேபி பிறந்திருக்கலாம். ஸோ அங்கே அந்த வேறு பரிமாணத்தில் இருக்கிற ஒரு கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ். அப்போ இந்த ரைட்டில் இருக்கிற ஒரு 4 யாருன்னு பார்த்தா, இந்த பிற பரிமாணங்களுக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட இடத்துல நிறைய சப்தங்கள் இருக்கும். இந்த சவுண்டில் இருந்து தான் அவங்க ரொம்ப, இந்த சவுண்டுன்றதை அவங்க ரொம்ப அழுத்தி சொல்கிறாங்க. அது ஏன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த சவுண்ட்ஸை அவங்க பேலன்ஸ் பண்ணி இங்கே ஒரு பேலன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. நெட்டில் இன்றைக்கி போய் ஷூமேன்ஸ் ஃப்ரீக்வன்சி, SHOEMANS ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த ஷூமேன்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்னென்னா, இப்போ நம்ம அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் டோப்போஸ்பியர், மீசோஸ்பியர் அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல. அதில் யூனிவர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்தம், இந்த சப்தம் மேலே பயணம் பண்ணுறதுனால தான் கீழே உலகத்தில் நம்ம மனுஷங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு பியூட்டினா, இந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி 432 Hz, விச் இஸ் சிமிலர் டு இந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி. இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படி எல்லாம் அழகாக கனெக்ட் ஆகுது பாருங்களேன். இப்போ நம்ம டாக்டர் உங்களை விடாமல் ரொம்ப நோண்டி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி, சப்போஸ் ஹைப்போதெட்டிக்கலி இமேஜின் நீங்கள் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட பொசிஷனுக்கே போயிட்டுங்க, ஏன் அதோட மேலே அவங்களோட அட்வான்ஸ்டான லெவலுக்கே போயிட்டீங்க, என்ன ஆகும் அங்கே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த இறைத்தன்மை, அதாவது அந்த ஒன்னஸ், நம்ம பிரம்மோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட கலந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அந்த ஒன்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டப்ப இந்த உயிரான ஆன்மா உருவாகக்கூடிய ஒரு எனர்ஜி, இதை வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து ஒரு டிவைன்னஸ், இறைத்தன்மை, அதுக்கு நம்ம ஒரு உருவம்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது. இந்த இறைத்தன்மையானது எல்லா பரிமாணங்களுக்கும், எல்லா யூனிவர்ஸ்க்கும், எல்லா டிமென்ஷன்ஸ்க்கும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லை. இங்கே தலைவன்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஒன்றுத்துக்கு கீழே தான், அதாவது ஒரு சக்தி கீழே தான் எல்லாமே அப்படியே லைடாக இருக்குது. இங்கே ஒரு ஹைரார்கிலாம் இல்லை, அது இருக்குது, அவ்வளோதான். எல்லாராலையும் அதை உணர முடியும் அப்படின்றாங்க. அப்போ எங்கே இந்த இறைத்தன்மையை உணர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா இடத்துலையும் உணர முடியும், எல்லா இடத்துலையும் அது இருக்குது. எங்களுக்கு இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்து ஒரு மென்டார் இருக்கார். ஸோ அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட பேசும்போது எங்களால் அதை நல்லாவே உணர முடியும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அது எவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி, ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி, ஆனால் காமாக ஜென்டலாக இருக்கும். இப்போ நம்ம காது கிட்ட வந்து யாராவது அமைதியாக பேசினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஒளி ரூபம் வாய்ந்தது, அதாவது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி அப்படின்றாங்க. நம்ம டாக்டர் நம்ம பேஷண்ட் தலையில் கை வச்சுக்கிட்டு காது கிட்ட போய் எனக்கு அந்த சவுண்ட், அதாவது அந்த ஒளியை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ நீ இந்த ஒளிக்கிட்ட போயிட்டு இருக்க, இப்போ அந்த சவுண்டில் இருந்து தான் லைட் உருவாகுதா, ஒளியில இருந்து தான் ஒளி உருவாகுதா அப்படின்னு கேட்டதுக்கு,
ஒளியான சவுண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம், எல்லாமே அந்த சவுண்டில் இருந்து தான் உருவாகுது, அந்த சவுண்டில் இருந்து தான் வந்தது. சித்தர்கள் இதை தான் நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னும் கிட்ட க்ளோஸாக போ அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை என்னால் அதுக்கு மேலே போக முடியல. சின்னரா, உன்னால் போக முடியும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒருநிலைப்படுத்தி பாரு, என்ன பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ட்ரை பண்ணுறேன், அங்கே போகிறேன், நிறைய ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் என்னால் பார்க்க முடியுது, இன்னும் கிட்ட போகிறேன், இந்த கெலடோஸ்கோப்ஸ்லாம் கோலம் போடுற மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அதுவாகவே மாறிக்கிட்டு இருக்கு, இன்னும் கிட்ட போ அப்படின்னதுக்கு அந்த சவுண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி உருவாகுது, அது எல்லாத்தையும் உருவாக்குது, ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஒரு பெல்லை அடித்தா அதுலேருந்து வர சத்தம் மாதிரி அப்படின்னு ஒரு சத்தம் வந்துட்டுருக்கு, எப்படி ஓம்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, இன்னும் டீப்பாக போய்ப்பாரு, அந்த உம்ன்ற சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு அம்மா அவ்வளோ அன்போட, ஒரு லவ்வோட, அந்த தாய் உள்ளத்தோட ஒரு குழந்தைக்கு பாட்டு பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா அந்த இடம், அவ்வளோதான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி உருகி ஒரு தாய் பாடினா எப்படி இருக்குமோ, அந்த குழந்தை அப்படியே தன்னையே மெய் மறந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக தூங்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இறைத்தன்மை பற்றியான பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த சின்னரா கொடுத்தது தான் தி பெஸ்ட் அப்படின்றாரு டாக்டர். இந்த மாதிரி வேறு யாராலையும் இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாவும் தெரியல. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம சித்தர்கள் இல்லை பெரியவர்களோ சொன்னதை அப்படியே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ புரியுது, நல்லா புரியுது. நம்ம தான் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப முட்டாள்களாக இருந்துட்டோம். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.